வெள்ளை பூசணி அவியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை க்ளீன் பண்ணி சின்ன துண்டுகளாக நறுக்கிக்கலாம். பாருங்கள், பூசணிக்காய் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு ஒரு டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். இதில் நம்ம அறுத்து வச்சுருக்கிற காயை போட்டுக்கலாம். காய் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். அவியலுக்கு தண்ணி அதிகம் தேவையில்லை. வெள்ளை பூசணி மட்டும் இருக்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும். இப்போ இதில் உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கிறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். இப்போ இதை மூடி வச்சு வேக விட்டுலாம். ஒரு சின்ன மூடி தேங்காய் துருவிக்கலாம். தேங்காய் துருவி வச்சுருக்கேன். மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் சீரகம், தேங்காய் துருவல் போட்டு அரைச்சிக்கலாம். தேங்காய் அரைச்சாச்சு. கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா விழுதாக அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். அங்கே காய் வெந்திருக்கு. தேங்காய் அரைச்ச விழுதை போட்டுக்கலாம். இப்போ இதை கலந்து விட்டுக்கலாம். தேங்காய் அரவை ஒரு கொதி வந்தால் போதும். பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம ஊற்றின தண்ணியும் சரியாக இருக்குது. இப்போது ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாம். இப்போது 1/2 கப் தயிர் கடைஞ்சி வச்சுருக்கேன். இது இதில் ஊற்றிக்கலாம். கலந்துக்கலாம். தயிர் விட்ட பிறகு நல்லா கொதிக்கக்கூடாது. லேசாக சூடான போதும். பாருங்கள், 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஊற்றின தயிரோடு சேர்ந்து லேசாக சூடாகிருக்கு. ஒரு கொத்து கருவேப்பிலை பச்சையாக உருவினது போட்டுக்கலாம். இதில் ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விடுறேன். இப்போ இதை இப்படியே மூடி வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ திறந்து பார்க்கலாம். அவியல் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டியான சரவணபவன் அவியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த அவியல் அடையோட தொட்டு சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம்.